இப்போ நீதியரசர் குறிப்பாக திமுக அமைச்சர்களுடைய பழைய வழக்குகளை தூசி தட்டுறது அப்படிங்கிறது அரசியல் உள்ளாக்கம் கொண்டதா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புது. இப்போ அப்படி பார்த்தா அவர் தன்னுடைய நீதித்துறையில் இருக்கிறவர்களின் மீதே அவர் அந்த கொஸ்டினையும் ரைஸ் பண்ணியிருக்கிறாரு. இதை ஜுடிஷியல் ஃபார்ம் எப்படி பார்க்குங்கிறது இருக்கு. இந்த 11 வருடம் திமுக அமைச்சர்களுக்கு குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை வாங்கி தர முடியாத அளவுக்கு அதிமுக ஆட்சி 9 வருஷம் இருந்துச்சாங்கிற கொஸ்டின் வருது இல்லை. அப்போ இதெல்லாம் உச்சநீதிமன்றத்தினுடைய இன்றைய தலைமை நீதிபதி சந்திரசூட் கடவுளுக்கு நன்றி, இன்னமும் நம்முடைய நீதித்துறையின் மாண்பை காப்பாற்ற ஆனந்த் வெங்கடேஷ் போன்ற நீதிபதிகள் இருக்கிறார்கள் என்பதற்கு ஏட்டுவாரநாதர் திருமதி கவிதாங்கிறவங்களும் ஐ பெரியசாமி இவங்க 2 பேரும் தான் அதை வாங்கி கொடுத்து வித்ததுல ஷேர் எடுத்துக்கிட்டாங்க. கிரிட்டிசிசமாக இருக்கக்கூடியதை ஏற்றுக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்காங்கிறது நீதித்துறையை நோக்கியே கேட்க வேண்டிய கேள்வியா இருக்கு. அண்ணாமலை மீதான வழக்கம் அவர் மூவ் பண்ணியிருக்காரு. ஓபிஎஸ் வளர்மதிக்கானதும் அடுத்து ஹியரிங் வரப்போதுன்னும் போது அவருக்கு இருக்கிற போர்ட்ஃபோலியோக்குள்ள தானே அவர் செயல்படுறாருங்கிற ஒரு கொஸ்டின் வரும்ல. திமுக இன்னைக்கு அவங்களுடைய சட்டத்துறை எந்த அளவுக்கு இருக்கு, ப்ராப்பரா கோஆர்டினேட் ஆயிருக்காங்கிற கேள்வி வருது. இப்போ செந்தில் பாலாஜி போய் அடுத்து பொன்முடி போய் இப்போ இவர் போறாரு அப்படின்னா ஐ பெரியசாமி, அடுத்து KKS தங்கச்சந்திரன் கேஸ் அடுத்த வாரங்களில் வரும். ஒருவேளை சுப்ரீம் கோர்ட் இவர்களுக்கு ஆதரவாக சொல்லாத பட்சத்தில் ஐ பெரியசாமி அவர்கள் நடைபெறக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கு உங்களுடைய கவர்னன்ஸை நீங்க எங்கெங்கெல்லாம் கோட்டை வர்றீங்கிறத கட்சியா நீங்க சுய பரிசோதனை பண்ணணுங்கிற இடம் இருக்குல்ல. நீங்க 11 ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு 12 ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் போடப்பட்டது. அந்த வழக்கு கிட்டத்தட்ட 13 வருஷம் நடந்து அந்த வழக்கிலிருந்து அவர் விடுதலை செய்யப்படல, விடுவிக்கப்படுறாரு. ஜெயலலிதா திரும்ப அவ்வளவு வாய்தா போட்டதுனால வாய்தா ராணி அப்படிங்கிற இதெல்லாம் கூப்பிட்டாங்க. மொத்த கான்ஸ்பிரசிங்கிறது கணேசனை பகடைக்காயா பயன்படுத்திக்கிட்டு இவங்க 2 பேர் வாங்கிட்டாங்க. வி தமிழர்களுக்கு வணக்கம். திரு புன்னை வளவன் அவர்களை அணைஞ்சிருக்கோம். வணக்கம் வளவன். வணக்கம் சத்யா சார். இப்போ திமுகவினுடைய அடுத்தடுத்த அமைச்சர்கள், முதல்ல பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜியில் ஆரம்பித்து அடுத்தது பொன்முடியாக இருக்கட்டும், இப்போ அடுத்த டார்கெட்டாக ஐ பெரியசாமி, KKSSR அப்படின்னு ஒன்றா லைனாக போயிட்டே இருக்குது. இப்போ நம்ம ஐ பெரியசாமி அவர் மேலே பழைய வழக்குகள் தூசி தட்டப்பட்டு ஏற்கனவே முடிந்த வழக்குகளை திருப்பி ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷன் அவர் எடுத்திருக்காரு. இந்த வழக்கினுடைய பின்னணி என்ன, அது ஏன் இப்போ துரிதப்படுத்திட்டு இருக்காங்க? ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி நீங்கள் கேட்டது. அப்படிங்கிறது நமக்கு முதல்ல என்ன ஆர்டர் இப்போதைக்கு பாஸ் ஆகிருக்குன்னு பார்த்துட்டு வழக்கினுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் தொடர்ந்து பல சோமோட்ட வழக்குகளை எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக MP MLA அவர்களுக்கான எதிரான வழக்குகள் சார்ந்த விஷயங்கள் போர்ட்ஃபோலியோவாக அதுக்கான ஜட்ஜாக ஹைகோர்ட்டில் அவருக்கு அசைன் பண்ணியிருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் தான் அவர் முன்னாள் அமைச்சர்கள், அதாவது இன்றைய அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்களாக இருந்தபோது போடப்பட்ட வழக்குகள் அப்படின்ட்டு எடுத்தார். இதில் தான் நம்ம திமுக அமைச்சர்கள் எல்லாம் வராங்க. இதில் பொன்முடி அவர்களும் சரி, அதே போல் இப்போ IP அவர்களும் சரி. இது போக அடுத்த யார் இருக்கா அப்படின்னா KKSSRம் தங்கம் தென்னரசும் இருக்கிறாங்க. கூடுதலாக அதிமுக சைட்லேருந்து OPS, இன்னைக்கு அவர் அதிமுக ஆட்சியில் இருந்தப்ப அவர் அதிமுகவா இல்லையாங்கிறது இப்போ வேறு டிபேட்டு. அதே போல் முன்னாள் அமைச்சர் வளர்மதி அவர்கள், இவங்க 2 பேரும் அந்த தரப்பில் எடுத்திருக்காங்க. இது எல்லா வழக்குகளுக்குமே இந்த February மாதம் இறுதியிலேருந்து மார்ச்சுக்குள்ளே நான் அடுத்த கட்ட ஆர்டர்ஸை முழுக்க கொடுத்துரும் அப்படின்னு அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தாருங்கிறத பார்க்குறோம். அந்த வகையில் தான் ஐ பெரியசாமி அவர்கள் கிட்டத்தட்ட டே டு டே அவர் போய் வழக்கில் ஆஜராகி விசாரணைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவு கொடுத்துருக்காரு. அதாவது 2006-11 காலகட்டத்தில் அவர் வீட்டு வாரிய வசதி அந்த வாரிய நலத்துறை இருக்குது இல்லைங்களா, நம்மளோட ஹவுசிங் போர்டு, அதுக்கான மினிஸ்டராக இருந்தார். அப்படி இருக்கும் பொழுது முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய பாதுகாவலராக இருந்த ஒரு இன்ஸ்பெக்டர் அவருக்கு முறைகேடாக இவர் ஒரு ஹவுசிங் போர்ட் குவார்ட்டர்ஸை ஒதுக்கினார். அது முழுக்க இது ஊழல்னு நம்ம எடுக்க முடியாது. ஏன்னா அரசுக்கு எந்த விதமான எக்ஸ்டெக்கர் லாஸும் அரசினுடைய கஜானாக்கு இழப்பு அப்படிங்கிறது எந்த வகையிலும் ஏற்படலை. ஆனால் சட்ட விதிமுறைக்கு மீறி ஒரு முறைகேடாக ஒருவருக்கு, ஏற்கனவே அரசினுடைய குவார்ட்டர்ஸில் இருக்கிற ஒருவருக்கு வீடு ஒதுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான கேஸ் தான். அது நம்ம பிளைனாக பார்க்கணும் அப்படின்னா இப்போ இந்த கேஸை தான் அவர் பார்த்திங்க அப்படின்னா 2011 ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு 12 ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் போடப்பட்டது. அந்த வழக்கு கிட்டத்தட்ட 13 வருஷம் நடந்து அந்த வழக்கிலிருந்து அவர் விடுதலை செய்யப்படல, விடுவிக்கப்படுறாரு.
வழக்கிலிருந்து அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை ப்ராப்பராக விசாரணை எதிர்கொண்டு ஃபுல்லாக முடிஞ்சு 2 தரப்பு வாதம் முடிஞ்சு அவர் குற்றமற்றவர் விடுதலை செய்யப்படலை. விடுதலை கிடையாது, விடுவிப்பு அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் இருக்குது. இந்த அவரை விடுவித்தது தவறு, அதில் வந்து டெக்னிக்கலாக விடுவித்தது தவறு அப்படின்ட்டு தான் சுவமோட்டோ எடுத்திருக்கிறாங்க. ஆனந்த் வெங்கடேஷ் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, இந்த மார்ச் மாதம் அது இல்லை ஒரு டேட் சொல்லி அந்த தேதியிலேருந்து டே டு டே அவர் வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டுக்கு போகணும். வழக்கு விசாரணையை ட்ரையல் கோர்ட்டுக்கு அவருடைய உத்தரவு டெய்லி ஆஜராகணும். ஜூலை 31க்குள்ளே இந்த கேஸை முடித்து அதுக்கான ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒன்று. போயிட்டு இதில் A1 A2 A3 A3ஆக தான் மினிஸ்டர் ஐ பெரியசாமி இருக்கார். A1 A2 அந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருந்தவரும் சரி, அதுக்கு அடுத்தது அவருடைய பார்ட்னராக அந்த வீடு வாங்க ஒருத்தவங்களை சேர்க்குறாங்க. இவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா 1 லட்ச ரூபாய் கட்டி பாண்டு கட்டி ஜாமீன் வாங்கிக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு, கூடுதலாக அவர் சொன்ன வார்த்தை தான் திமுக அமைச்சருக்கு சிறைக்கு போகிறாரா அப்படிங்கிற ஒரு பேச்சை உருவாக்கி இருக்கிறது. அமைச்சர் ஒருவேளை இந்த வழக்கில் விசாரணையை நீர்த்து போக செய்வதற்கு இல்லை டெய்லி வந்து ஆஜராகலை அப்படின்னா அவரை நீங்கள் ஜுடிஷியல் கஸ்டடியில் எடுத்து, அதாவது அவரை நீங்கள் சிறைப்படுத்தி கூட விசாரணையை தொடர்ந்து இதில் முடிவை எட்டணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த, அதே நேரம் அரசியல் பரபரப்பு அப்படிங்கிறதுக்கு பற்ற வைக்கக்கூடிய ஒரு இதாகவும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இன்னொரு பக்கம் ஐபி ஒருவேளை இப்போ ஆப்வியஸாக அவங்க மேலே போக போகிறாங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் போக போகிறாங்க. ஒருவேளை சுப்ரீம் கோர்ட் இவர்களுக்கு ஆதரவாக சொல்லாத பட்சத்தில் ஐ பெரியசாமி அவர்கள் நடைபெறக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கு அவர் பிரச்சாரத்துக்கு ஒரு மினிஸ்டராக அல்லது அங்கே மாவட்ட பொறுப்பில் இருந்து கோஆர்டினேட் பண்ணுவதற்கே இல்லாமல் போவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது திமுகவுக்கு இது இப்போதைக்கு ஒரு செட்பேக்காக நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த வழக்கினுடைய பின்னணி அப்படிங்கிறதுக்குள்ளே நம்ம போனோன்னா முன்னாடியே குறிப்பிட்ட மாதிரி 2007-11 இவர் வீட்டு வசதி வாரிய நலத்துறை அமைச்சராக இருந்திருக்கிறார். 8 to 9க்கு இடைப்பட்ட காலத்தில் SBCID நம்ம ஸ்டேட் போலீஸுடைய சிஐடியில் கோர் செல்லில் இருந்து இன்ஸ்பெக்டர் கணேசன் அப்படிங்கிறவர் தான் அந்த வீடு. அவர் வந்து அவருக்கு முதல்ல கலைஞருக்கு பாதுகாவலராக இருக்கார். தேதி குறிப்பிடப்படாமல் ஒரு லெட்டர், அன்டேட்டடாக ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க. அதில் அவர் என்ன குறிப்பிட்றாருன்னா, எனக்கு வந்து அரசினுடைய இங்கே பார்த்தீங்கன்னா முகப்பேறு ஏரியில் வீடு கட்டக்கூடிய ஒரு திட்டம் அப்போ கொண்டு வந்திருந்தாங்க அரசின் சார்பில், டிஎன்ஹெச்பி சார்பில். அது எதுக்கு அப்படின்னா, ரொம்ப ஹைலி பேமெண்ட்டாக இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் இருப்பாங்கல்ல, HIG அப்படின்னு ஒரு கேட்டகரி கொண்டு வந்து ஹை இன்கம் கேட்டகரி அப்படின்னு அங்கே வீடு கட்டி விடக்கூடியது. அன்றைய டேட்டுக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வீடு கூட கிடையாது, பிளாட்டாக விற்றுருக்காங்க. அன்றைய தேதிக்கு சந்தை மதிப்பின்படி 75 லட்சம் ரூபாய் வரைக்கும் அங்கே ஒரு பிளாட் அப்படிங்கிறது, அதுக்கான இடத்த அவங்க விற்றுருக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இவர் என்ன பண்ணுறாரு, எந்த விதமான டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸும் கொடுக்கல, அக்னாலஜ்மெண்ட்டும் கொடுக்காம ஒரு லெட்டரை மட்டும் பாஸ் பண்ணுறாரு. அது வந்து முதலமைச்சர் ஆஃபீஸ்லேருந்து இந்த பக்கம் போனதா சொல்லப்படுது. இம்பெக்கபிள் ஹானஸ்ட் கவர்மெண்ட் சர்வெண்ட், அதாவது அரசு அதிகாரிகளில் ரொம்ப நேர்மையானவர்கிற அடிப்படையில் அரசுக்கு சிலருக்கு கொடுப்பதற்கான டிஸ்கிரிப்ஷன் இருக்கிறது. அந்த டிஸ்கிரிப்ஷனில் இவருக்கு அலாட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க. இந்த கடிதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னைக்கு கொடுக்கப்பட்டதுன்னு தெரியாது. ஆனால் 6/3 அன்னைக்கு யார் வாங்கினாங்க, 6/3/2008 நம்ம அந்த டேட்டை மட்டும் பார்த்துடலாம். 6/3/2008 லெட்ரு ரிசீவ் பண்ணப்பட்டது, எந்த அதிகாரி வாங்கினார்னு தெரியல, ஆனால் டிபார்ட்மெண்டல் நோட்டில் அப்படி ஒன்று ரிசீவ் பண்ணிட்டோம் அப்படின்னு போடுறாங்க. இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 7ஆம் தேதி செல்லமுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஹவுசிங் செக்ரட்டரி அதில் சைன் பண்ணுறாரு. ஒரு வந்து அடுத்த கட்டத்தில் அங்கே போகுது. அடுத்து 10ஆம் தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐ பெரியசாமி மினிஸ்டர் வரைக்கும் செக்ரட்டரி கிளியர் பண்ணி மினிஸ்டருக்கு போய் உடனடியாக அவர் கையெழுத்து போட்டு 10ஆம் தேதியே வந்து பார்த்திங்கன்னா GO2D நம்பர் 170 அப்படிங்கிற ஒரு பிளாட்டை அவருக்கு அலாட் பண்ணதாக ஒரு ப்ரொவிஷனல் ஆர்டரும் கொடுத்துட்றாங்க. இதில் இவர் குறிப்பிட்றாரு ஆனந்த் வெங்கடேஷ், நம்ம பார்க்கும்போது அது 6ஆம் தேதி போய் 10ஆம் தேதினா 96 மணி நேரம்னு தெரியுது. ஆனால் இதில் நடுவில் சனி ஞாயிறு இருந்திருக்கு. அப்படி பார்த்தா 48 மணி நேரத்தில் கடிதம் பெற்றதுலேருந்து பிளாட்டோட ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வரைக்கும் நடந்திருக்கு. இவ்வளவு ஸ்பீடாக நம்முடைய அரசாங்கம் செயல்பட்டால் நம்ம எங்கேயோ போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு குத்தலாக குறிப்பிடுகிறார். ஸோ இதற்கு பிறகு அவர் அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் ப்ரொவிஷனல் கொடுத்துட்றாங்க. அதுக்கு 10 நாள் கழித்து ஆக்சுவல் ஆர்டரும் போது அவருக்கு வந்து பிளாட்டுக்கான பணத்தை கட்டணும் அப்படின்றதுட்டு ஒரு விஷயம் அங்கே எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர்கிட்ட வந்து மூவ் ஆன் ஆகுது. இவர் என்ன பண்ணுறாருன்னா கூடுதலாக ஒரு ஆளை சேர்க்குறாரு. ஏன்னா இப்போ இடத்த வாங்குறதுக்கு அவர்கிட்ட பணம் இல்லைன்றதை தாண்டி இருக்கா இல்லைங்கிறத தாண்டி ஒரு JDA ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட்னு அந்த இடத்த வாங்கிறதுக்கு அப்படின்னு ஒருத்தவங்களை உள்ளே சேர்க்குறாரு. கவிதான்னு ஒருத்தவங்க, அவங்க தான் இந்த வழக்கில் ஏட்டும். ஸோ மொத்தம் இருக்கக்கூடிய 75 லட்சத்தில் அவங்க வந்து 85% பணம் கொடுப்பாங்க, நான் 15% கொடுப்பேன் அப்படின்ட்டு ஒரு அக்ரிமெண்ட் அவங்களுக்குள்ளே போட்டுக்கிறாங்க. இதை இந்த பக்கம் சொன்னாங்களா இல்லையாங்கிறத தாண்டி ஒரு செக் என்ன பண்ணுது, மூவ் ஆன் ஆகுது. மூவ் ஆன் ஆகி அதை வாங்கி அந்த வீட்டை அவங்க அந்த பிளாட்டை வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு அடுத்த ஒரு 6 மாதங்களுக்குள்ளாக அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா 22 நாளைக்குள்ளே
பணம் கொடுத்து மாறி ஆக்சுவல் அலாட்மெண்ட் ஆர்டரே அவங்க பேரில் வந்துடுது. அடுத்து ஒரு 6 மாதங்களுக்குள்ள இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7/8 அப்படிங்கிற டேட்ல இருந்து வந்து 2008 நடக்கக்கூடியது. அதற்குள்ள இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு வந்த வேகத்தில் இவர்கள் அந்த 75 லட்சம் ரூபாய்க்கு வாங்கின அந்த பிளாட்டை 1 கோடி ரூபாய்க்கு வித்துட்டு 2 பேரும் ஷேர் எடுத்துட்டு நகர்ந்துடுறாங்க. இப்போ இதுதான் வந்து இவங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா கேஸாக இதாக இருக்கு. ஏன்னா இதில் வந்து இந்த சம்பந்தப்பட்டவர் ஏற்கனவே மாதத்திற்கு 1180 ரூபாய் மட்டும் கொடுத்து அதை மெயின்டெனன்ஸ் சார்ஜுக்கு கொடுத்து ஒரு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் கவர்மெண்ட் மூலயமா ஏற்கனவே அலாட் ஆன ஒருவர், அவர் வீடே இல்லைன்னு சொல்லி வாங்கியிருக்கிறார். இதில் எப்படி ஃப்ரேம் பண்ணுறாங்க சார்ஜ் அப்படின்னா, அதிமுக கவர்மெண்ட்டில் 2012 A1க்கு இந்த வீடு வாங்கினதில் சம்மந்தமே கிடையாது. அவர் குடும்பத்தை கணக்கு காட்டி A2வும் மினிஸ்டரும், A2வாக இருந்த திருமதி கவிதாங்கிறவங்களும் பெரியசாமி இவங்க 2 பேரும் தான் அதை வாங்கி கொடுத்து விற்றதில் ஷேர் எடுத்துக்கிட்டாங்க என்பது முறைகேடாக விதிமீறலாக செய்யப்பட்டிருக்கிறதுன்னு ஒரு வழக்கு 2012 டிவிஎஸ்சி வந்ததும் போடப்படுது. ஸோ மொத்த கான்ஸ்பிரசிங்கிறது இந்த கணேசனை வந்து பகடைக்காயாக பயன்படுத்திக்கிட்டு இவங்க 2 பேர் வாங்கிட்டாங்க அப்படின்னு 23/1/2012 டிவிஎஸ்சி ப்ரிலிமினரி ரிப்போர்ட் அவங்களுக்குள்ள அந்த கேஸ் வருமா போட முடியுமான்னுட்டு டிபார்ட்மெண்டல் ரிப்போர்ட் பண்ணி சப்மிட் பண்ணி கேஸ் போட்டுடலாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அடுத்தது ஒரு வாரத்தில் தமிழ்நாட்டோட விஜிலன்ஸ் கமிஷன் ஆர்டர் கொடுத்துருது, நீங்கள் இதை வழக்கா தொடுத்து ஃபர்தராக இது பண்ணலான்னு 3 பிரிவுகளில் வழக்கு போடுறாங்க. 120B அதே போல் கிரிமினல் கான்ஸ்பிரசி, 2வது செக்ஷன் 420, அதே போல் செக்ஷன் 109 அப்படின்ட்டு 3 பிரிவுகளில் போட்டுட்டு அரசு ஊழியராக இருந்து அமைச்சராகவும் இருந்த காரணத்தினால ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில் ஐபி மேலே 2 பிரிவுகளில் பெரியசாமி மேலே வழக்குகள் பதிவாகுது. ஸோ இதுக்கப்புறம் அதுக்கு ஐஓவா இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸராக வரவர் ஒரு 45 டாக்குமெண்ட்ஸு 22 சாட்சிகளை விசாரிச்சுட்டு இதில் உறுதியாக இருக்குது அப்படிங்கிறத கொண்டு போகிறாரு. அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்போ சிட்டிங் எம்எல்ஏவாகவும் இருந்தாருங்கிறதுனால சபாநாயகர் தனபால் அவர்கள்ட்ட ஒப்புதலை டிவிஎஸ்சி வாங்கி ப்ராசஸ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் முழுக்க 2013 அந்த ப்ராசஸ் வாங்கினாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் 10 ஆண்டுகள் மாற்றி ஏதாச்சும் ஒரு பெட்டிஷனை போட்டு 3 பேருமே விளையாடிருக்காங்க. முதல்ல என்ன பண்ணுவார், A1 என்னை விடுவிக்கணும் அப்படின்னு போய் போடுவார். அதை வந்து அங்கே ட்ரையல் கோர்ட்டில் டிஸ்மிஸ் ஆகிடும். அவர் என்ன பண்ணுவார், அடுத்த ஹை கோர்ட் போவார். அவர் போயிட்டு அதாவது எஃப்ஐஆர் போடுவதற்கு முன்பாகவே விடுவிக்கணும்னு ஒன்று. இப்போ A1 போயிட்டு இங்கே போய் அங்கே போயிட்டு ரிட்டன் வருவார். அடுத்து A2 போவாங்க. அவங்க ஃபஸ்ட்டு இங்கே போடுவாங்க, திரும்ப அங்கே போவாங்க, ஹைகோர்ட் டிஸ்மிஸ் பண்ணி அனுப்பிடும், கீழே வந்துடுவார். திரும்ப பெரியசாமி அவரோட டைம்னு அவர் கீழே போடுவார், மேலே போடுவார். அவர் அப்புறம் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவார் எஃப்ஐஆருக்கு முன்னாடி. அடுத்து எஃப்ஐஆர் போட்ட பிறகு விடுவிக்கணும்னு இதே பெட்டிஷனை போடுவாங்க. பிறகு சார்ஜ் ஷீட்டு போட்டால் அதுக்கு பிறகு ஒரு டர்ன் போவாங்க. அதுக்கப்புறம் ஐபி எடுத்த ஆயுதம் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து இந்த சாங்ஷன் கொடுத்தது அப்படிங்கிறது நான் வந்து எம்எல்ஏவாக இருந்தாலும் கூட கவர்னர்கிட்ட தான் நீங்கள் வாங்கியிருக்கணும், ஸ்பீக்கர்கிட்ட வாங்கினது அப்படிங்கிறது சரியில்லை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை அவர் எழுப்புறாரு. அது லாஜிக்கலாக பார்த்தா டெக்னிக்கல் கிரவுண்டில் அது சரி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் கோர்ட்டு அந்த காலகட்டத்தில் ட்ரையல் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டும் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, என்ன கிரவுண்டு படி அவர் கேட்குறதுல யார் சாங்ஷன் கொடுத்தாங்கிறத பிரச்சனையாக நீங்கள் எழுப்புறீங்க. அப்போ சாங்ஷன் கொடுத்தவர் தவறு என்பதற்காக இந்த இந்த என்டையர் குற்றச்சாட்டு அப்படிங்கிறது நடக்கலைன்னு ஆயிடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரவுண்ட் எடுத்து அதன் காரணமாக உங்களுடைய விடுவிக்கக்கூடியதை நாங்கள் தள்ளுபடி பண்ணுறோன்னு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் சொல்லியாச்சு. பட் அதற்கு பிறகும் கூட ஜெயலலிதா அவர்கள் இருந்த 4.5 ஆண்டுகள் 2012 அதுக்கு பிறகு எடப்பாடி இருந்த 4.5 ஆண்டுகளிலும் இந்த வழக்கை எவ்வளவு ப்ராசஸாக லீகலாக இழுக்க முடியுமோ, ஏன்னா தனிப்பட்ட முறையில் இவங்க எதுவும் பண்ணல, எதிர்க்கட்சி ஆட்சி தான் இருக்கிறது. ஆனால் சட்ட ரீதியாக இருக்கிற எல்லா வாய்ப்பையும் பயன்படுத்திட்டு எல்லா கோர்ட்டுக்கும் மாறி 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 போய் தான் கொண்டு வராங்க. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு பின்னாடி வந்த பிறகு தான் அப்படியே அது என்னவாக மாறுகிறது அப்படின்னா, இந்த முறை அவர் டெக்னிக்கலாக ஆனந்த் வெங்கடேஷ் சொல்லக்கூடியது, அதாவது உங்களுக்கு ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில் பெயில் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இல்லை. சிஆர்பிசியில் பெயிலுக்கான மேட்டர்ஸ் இருக்குது. ஆனால் இவங்க ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில் ஒரு பிரிவை காட்டி விடுவிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. கோர்ட்டும் அதை ஏற்றுக்கொண்டு கீழமை நீதிமன்றம் விடுவித்திருக்கிறது. இதுவே வந்து அப்போ சட்டம் நீதிமன்றத்துக்கே தெரியலையா அப்படிங்கிற ஒரு கிரவுண்ட் எழுப்புறாரு. அதே போல் சாங்ஷன் தனபாலையும் கோர்ட்டுக்கு கூப்பிட்டு கேட்டிருக்காங்க. அவர் 2016 அவர் கோர்ட்டுக்கு வந்தே சாங்ஷன் நான் தான் கொடுத்தேங்கிறத சொல்லிட்டு போயிருக்கிறார். அப்படின்னும் போது ஸ்பீக்கர் கொடுத்தது இல்லை அப்படிங்கிறத ஒரு கிரவுண்டாக வச்சு விடுவிக்கக்கூடாதுன்னு உச்ச நீதிமன்றம் சொன்ன பிறகும் கீழமை நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொள்கிறது என்றால் இது முழுக்க முழுக்க எல்லாருடைய கையும், அதாவது அவர் குறிப்பிட்றாரு டிவிஎஸ்சி
அதே போல் குற்றவாளிகள் தரப்பு, குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்பு, அதே போல் நீதித்துறை 3ம் ஒரே பாயிண்டில் நின்று இருக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டை கீழமை நீதிமன்றத்தையும் குற்றம் சாட்டி தான் ஆனந்த் வெங்கடேஷ் இந்த வழக்கு திரும்ப எடுப்பேன் அப்படின்னுட்டு அவர் எடுத்திருக்கிறார். அதாவது திமுக ஜெயலலிதா திரும்ப திரும்ப அவ்வளோ வாய்தா போட்டதுனால வாய்தா ராணி அப்படிங்கிற இதெல்லாம் கூப்பிட்டாங்க. அது அவங்களுக்கு பொலிட்டிக்கலாகவும் இன்னைக்கு வரைக்கும் அவங்க சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் தான். முன்னாள் அமைச்சர்கள் இவங்க இந்த 12 ஆண்டுகள் திரும்ப 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 போட்டது அப்படிங்கிறத பார்க்கும்போது அவங்களுக்கு சற்றும் சளைத்தவர்கள் அல்ல. அதாவது சட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஓட்ட உடசல்களை பயன்படுத்திக்கிறதுல இவங்களும் சற்றும் குறைந்தவர்கள் இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஐபிக்கு இது ஒரு பெரிய செட்பேக் தான். நமக்கு இதில் அடிப்படையாக வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, இந்த வீடு அலாட்மானது, இந்த வழக்கு அப்படிங்கிறது வந்து அவ்வளோ முக்கியமான விஷயமாக ஏன் இப்போ பார்க்கப்படுது அப்படிங்கிறது தான். இப்போ நீங்கள் இப்போ இது மாதிரியான அதிமுக அமைச்சர்கள் மேலே நிறைய பேர்த்து மேலே நிறைய வழக்குகள் பெண்டிங்கில் இருக்குது, நிறைய ஆதாரங்கள்லாம் வெளியே வந்திருக்கு. ஆனால் அந்த வழக்கெல்லாம் துரிதப்படுத்தாமல் இப்போ நீதியரசர் குறிப்பாக திமுக அமைச்சர்களுடைய பழைய வழக்குகளை தூசி தட்டுறது அப்படிங்கிறது அரசியல் உள்நோக்கம் கொண்டதா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புது. இல்லை, இப்போ இந்த கேள்விங்கிறது முக்கியமாக நம்ம அப்படி ஒரு சந்தேகத்தை அதிமுக தரப்புங்கிறது திமுக தரப்பு இல்லை சமூக வலைதளங்களில் நம்மளால் பார்க்க முடிகிறது. இப்போ அப்படி பார்த்தா அவர் தன்னுடைய நீதித்துறையில் இருக்கிறவர்களின் மீதே அவர் அந்த கொஸ்டினையும் ரைஸ் பண்ணியிருக்கிறாரு. இதை ஜுடிஷியல் ஃபார்ம் எப்படி பார்க்குங்கிறது இருக்குது. இப்போ அதிமுக தரப்பில் இப்போ ஓபிஎஸும் வளர்மதியும் இல்லையா அப்படிங்கிற கேள்வியை ஒரு தரப்பில் எழுப்புறாங்க. நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல, அதிமுக தரப்பில் அவ்வளோ பேர் மேலே இருக்குது அப்படின்னா திமுக ஆட்சி தானே நடக்குது, ஏன் இவங்களால் அதை ஃபார்வர்ட் பண்ணி ப்ராசிக்யூஷன் கொண்டு போக முடியலங்கிற கேள்வி ஒன்று. இந்த 11 வருடம் திமுக அமைச்சர்களுக்கு குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை வாங்கி தர முடியாத அளவுக்கு அதிமுக ஆட்சி 9 வருஷம் இருந்துச்சாங்கிற கொஸ்டின் வருது இல்லை. அப்போ இதெல்லாம் மாற்றி மாற்றி பழியை போட்டு பாலை மாத்துறதா இருக்கே தவிர, இப்போ இதில் என்ன பண்ணணும்னா அவர் குற்றமற்றவர்னு நிரூபித்து வந்ததை அவர் சேலஞ்ச் பண்ணலை. விடுவிக்கப்பட்டதில் டெக்னிக்கலாக லீகல் கிரவுண்ட்ஸ்ன்னு தான் அவர் இந்த தனிப்பட்ட வழக்கில் சொல்கிறாரு. இப்போ நம்ம அப்படி உள்நோக்கம் கற்பிக்கிறதா அப்படின்னா அவருடைய அந்த ஃபீல்டுக்குள்ளே நின்று அவர் எக்ஸிக்யூட் பண்ணுறாரு. அதுக்கான அதிகாரம் ஆனந்த் வெங்கடேஷ்க்கு இருக்கானா? அது இருக்குல்ல. அப்போ நீங்கள் அதை தானே சேலஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி வருது. அதாவது இப்போ இது லீகலாக வந்திருக்கிறதுன்னு போது இது பொலிட்டிக்கோ லீகல் கிரைசிஸ் தான் திமுகவை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இது கட்சியினுடைய இமேஜையும் சேர்த்து தான் பாதிக்க போகுது. ஆனால் அவர் நீதிபதியாக இருந்து லீகலாக அவருக்கான அந்த ஒரு கிரவுண்ட் இருக்கும்போது நீங்கள் ஒரு எல்லைக்கு மேலே சேலஞ்ச் பண்ண முடியாது. இப்போ இவரை நீங்கள் என்னென்னு சேலஞ்ச் பண்ணுவீங்க? ஏற்கனவே இப்படிதாக வந்த கேஸில் தான் செந்தில் பாலாஜி தொடர்பான வழக்குகள் இந்த சோமோட்டோ மேலே போகும்போது உச்சநீதிமன்றத்தினுடைய இன்றைய தலைமை நீதிபதி சந்திரசூட் கடவுளுக்கு நன்றி, இன்னமும் நம்முடைய நீதித்துறையின் மாண்பை காப்பாற்ற ஆனந்த் வெங்கடேஷ் போன்ற நீதிபதிகள் இருக்கிறார்கள் என்பதற்கு கடவுளுக்கு நன்றின்னு ஒரு வார்த்தை சொல்லி அமைச்சிருக்காரு. இப்போ நீங்கள் ஒன்று இங்கே இருக்கக்கூடிய சீஃப் ஜஸ்டிஸ், மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் இன்னைக்கு கங்கப்பூர்வாலா, எஸ்வி கங்கப்பூர்வாலா இருக்கார் ஜஸ்டிஸு, அவர் ஒருவேளை அவர்கிட்ட போய் நீங்கள் பெஞ்சை மாற்ற சொல்லி கேட்கலான்னா இது ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டு சொல்லி அனுப்பினது தானே. அதாவது இந்த சுவமோட்டோ எடுப்பதற்கு முன்னால் அன்றைக்கு இருந்த தலைமை நீதிபதியிடம் கேட்காமல் இவராக செய்து விட்டார் அப்படின்னு ஒரு கிரவுண்ட் எடுத்துகிட்டு டிஎம்கே மேலே வரைக்கும் போய் ஃபைட் பண்ணாங்க. அங்கே என்ன சொன்னாங்க, அதை தலைமை நீதிபதியே முடிவெடுக்கட்டும் திரும்ப அனுப்பிட்டாங்க. அப்படி பண்ணல அப்படின்னா அது புரோட்டோகால் ஒருவேளை நீங்கள் சொல்கிறபடி மீறி இருந்தால் கூட இப்போ ஃப்ரெஷ்ஷாக முடிவெடுக்கலான்னு வரும்போது தலைமை நீதிபதி திரும்பவும் இவரையே அசைன் பண்ணி இவரே பார்க்கட்டும்னு சொல்லி தானே இப்போ உட்கார்ந்துருக்காரு. அப்போ திமுகவால் இப்போ அவரை அந்த கேஸை விட்டு விலக்குவதற்கு என்ன பண்ணிட முடியுங்கிறது இருக்குது. அப்போ நீதித்துறையுடைய தீர்ப்புகளுக்கெல்லாம் நம்ம உள்நோக்கம் கற்பிக்கிறோம் அப்படின்னா ஒரு எல்லையை தாண்டி இதை நம்மளால் பண்ண முடியாது. ஏன்னா நீதித்துறை வெளியிலிருந்து வரக்கூடிய கிரிட்டிசிசமாக இருக்கக்கூடியதை ஏற்றுக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்காங்கிறது நீதித்துறையை நோக்கியே கேட்க வேண்டிய கேள்வியாக இருக்குது. நீங்கள் நீதித்துறை குறித்து ரொம்ப டீட்டெயிலாக பேசும்போது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ கட்சி பாலிடிக்ஸை விட்டுருவோம். அதாவது அதிமுகவோ திமுக தாண்டி விட்டுருவோம். தூத்துக்குடியில் ஒரு படுகொலை நடந்துச்சு. இது மாதிரி அரசு சார்ந்த பல விஷயங்கள் நடந்திருக்கு. இப்போ நீங்கள் இதில் எல்லாத்துலேயுமே பல வழக்குகள் உள்ளே வந்திருக்கு. இது மாதிரியான விஷயங்களை ஏன் ஒரு சிவமோட்டை போட்டு எடுக்காமல் கட்சி பிரச்சனைகள் ஊழல் அப்படிங்கிற ஒரு மையமாக வச்சே எடுக்கிறாங்க இல்லையா? இப்போ திருப்பியும் நம்ம நீதித்துறை நோக்கி இந்த கேள்வி கேட்க வேண்டியதாக இருக்குது. மக்கள் சார்ந்து பல பிரச்சனைகள் இங்கே ஓடி இருக்குது, பல வழக்குகள் தொடர்ச்சியாக நடந்திருக்கு. பட் அதை விட்டுட்டு கட்சி சார்ந்து ஒரு நீதியரசர் எடுக்கிறாரு அப்படிங்கும்போது தான் அந்த கேள்வி வருது. அதாவது ஏன் திமுக இல்லை ஏன் அதிமுக அப்படின்னு கட்சி சார்ந்து எடுக்கிறாங்க, ஏன் மக்கள் பிரச்சனை எடுக்கல அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதை எப்படி பார்க்கலாம்? இல்லை, இப்போ இந்த இடம் நமக்கு எம்பி எம்எல்ஏஸ்க்கான ஸ்பெஷல் கோர்ட்டை அதே போல் வழக்குகள் எக்கச்சக்கமாக இருக்குது துரிதப்படுத்தணும்னு சுப்ரீம் கோர்ட் சமீபத்தில் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருடங்களுக்கு முன்னாடி கொடுத்த டைரக்ஷன் படி தான் இப்போ கேஸ் ஹியரிங் எல்லாம் ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு இன்சார்ஜ் ஜட்ஜும் போட்டிருக்காங்க. நமக்கு இங்கேயே கூட ஒரு 5லேருந்து 6 நீதிமன்றங்கள் தமிழ்நாட்டில் மட்டுமே எம்பி எம்எல்ஏ ஸ்பெஷல் கேஸ், அவர் எம்பி எம்எல்ஏவாக முன்னால் இருந்தால் போதும். அது நீங்கள் எவ்வளோ கொடூரமான கேஸாக இருந்தாலும் ஊழல் வழக்கு மட்டுமல்ல, ஏதாவது சாலை மறியல்
ஃபைல் பண்ண வழக்குல இருந்து அத்தனையும் அங்கே தான் விசாரிக்கணும். நம்ம உதாரணத்துக்கு எஸ்வி சேகர் இந்த பத்திரிகையாளர் குறித்து தவறாக பேசுனது எம்பிஎம்எல்ஏ ஸ்பெஷல் கேஸில் தான் நடந்தது. கிட்டத்தட்ட அதில் எஸ்வி சேகருக்கு தண்டனை கொடுத்த அதே நீதியரசர் தான் இதில் கேகேஎஸ்எஸ்ஆரை விடுவிச்சிருக்கார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹிண்ட் இருக்குது. இப்போ இதுக்காக நம்ம அவர் இவங்களுக்கு ஆதரவு அவங்களுக்கு எதிர்ப்புன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு அந்தந்த நேரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களும். இப்போ ஆனந்த் வெங்கடேஷ் ஏன் இதெல்லாம் எடுத்தாருன்னா இதுக்கு அவர் தான் இன்சார்ஜ் ஜட்ஜு. இந்த போர்ட்ஃபோலியோ அவர்கிட்ட இருக்கிறதுனால அவர் இதில் சோமோட்டோவாக எடுக்கிறாரு. இப்போ இதே ஆனந்த் வெங்கடேஷ் நான் இப்படி கேட்குறேன், அண்ணாமலை 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தீபாவளிக்கு ஒரு ப்ரைவேட் யூடியூப் சேனலில் கொடுத்த பேட்டியில் சுப்ரீம் கோர்ட் வந்து பட்டாசு வெடிப்பதற்கு டைம் அலாட் பண்ணிருச்சு, இந்த வழக்கை தொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிறிஸ்டியன் மிஷனரி என்ஜிஓ அப்படின்னு வெறுப்பை தூண்டுற வகையில் வன்முறையை தூண்டும் வகையில் ஒரு பேச்சு பேசினார். அதற்கு எதிராக சேலத்தில் இருக்கக்கூடிய திரு பியூஷ் மனுஷ் அவர்கள் செயற்பாட்டாளர் அவர் ஒரு வழக்கு போட்டு அது ஹேட் ஸ்பீச் தான், அதை எடுத்து விசாரிக்கணும் உடனடியாக, நீங்கள் அரசியல்வாதி உரிய பொறுப்போட பேசணும். அண்ணாமலை என்ன டிஃபெண்ட் பண்ணாரா, நான் பேசி இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு கலவரம் வந்துச்சா அதனால் இதை வந்து ஹேட் ஸ்பீச்சாக கன்சிடர் பண்ண வேண்டாம்னு ஒரு டிஃபென்ஸ் எடுத்தார். இப்போ இந்த வழக்கு வரும்பொழுது இதே ஆனந்த் வெங்கடேஷ் நீங்கள் பேசினது தப்பு, இது முழுக்க முழுக்க ஹேட் ஸ்பீச்சு, வழக்கை ரெகுலராக நடத்தி ஃபாஸ்ட்டாக ட்ரையல் பண்ணணும்னு சேலமில் இருக்க செஷன்ஸ் கோர்ட்டுக்கு இவர் கொடுத்து ஃபார்வர்ட் பண்ணுறாரு. அண்ணாமலை சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் ஸ்டே வாங்கிட்டார். அப்போ பாஜக தலைவர் மீதான வழக்கும் இவர் சொல்லிட்டார். இப்போ நம்ம இவரை டிஃபெண்ட் பண்ணலை. இப்போ அண்ணாமலை கேஸுங்கிறது ரெஜிஸ்ட்ரி அலாட் பண்ணி அவருக்கு வர்றது. அப்போ ஒரு கேஸை தனிப்பட்ட ஒரு நீதிபதி எடுக்க முடியுமானா ரெஜிஸ்ட்ரியிலேருந்து அலாட் ஆகிற கேசஸ் தான் அவங்க எடுக்க முடியும். சில நேரங்களில் இப்போ சுப்ரீம் கோர்ட்லேயே ஒரு விஷயம் நடந்துச்சு. ஜஸ்டிஸ் பிஆர் கவாய் அவர்கள் அவர் முன்னாடி ஒரு கேஸ் வருது. அவர் சொல்கிறாரு, இந்த கேஸ் அதாவது இப்போ ஒரு நம்ம இங்கே ஸ்பெஷலைசேஷன் சொல்லுவோம்ல, இப்போ சொத்து குவிப்பு தொடர்பான வழக்கு அப்படின்னா அதுக்கு தனி, அதே போல் முன்னாள் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் அது சைல்டு ரிலேட்டட் கேசஸ்ஸு, கம்பெனி லா தொடர்பானது, இல்லை பெயிலு, கிரிமினல் ரெவிஷனு, அதே போல் நம்ம எஸ்எல்பியாக போடக்கூடிய பெட்டிஷனு, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன், இப்போ தனித்தனியாக ஜட்ஜஸ்க்கும் போர்ட்ஃபோலியோ இருக்குல்ல. இப்போ இதிலேருந்து மாற்றிட்டு அந்த போர்ட்ஃபோலியோ வேறு ஒருவருக்கு வந்தால் அந்த ஜட்ஜ் தான் கண்டினியூ பண்ண போகிறாரு அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் வரும். அதாவது லீகல் ஃப்ரேம் ஒர்க்குக்குள்ளே அவங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. சில நேரத்தில் சில ஜட்ஜஸ் வந்து ஆக்டிவிஸ்டாக தங்களை நினைத்து கொண்டு சில கருத்துக்களை சொல்வது அப்படிங்கிறத சமீப காலத்தில் அது நமக்கு மீடியா இருக்கிறதுனால ரொம்ப கூடுதலாக வெளியில் தெரியுதுன்னு நம்ம பார்க்குறோம். இப்போ உதாரணத்துக்கு விஹெச்பி தொடர்பாக அல்லது இந்து முன்னணி தொடர்பான ஒரு வழக்கு வரும்பொழுது ஒரு ஜட்ஜு சொல்கிறாரு, அதிலிருந்த ஒரு நிர்வாகி அவங்க அநேகமாக லிக்கர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன், அவங்க மது போதையில் ஏதோ ஒரு பொது இடத்துல லந்து பண்ணியிருக்காங்கன்னு ஒரு பெண் போலீஸ் தட்டி கேட்கும்போது அவங்கக்கிட்ட தரக்குறைவாக பேசி ஆபாசமாக பேசியிருக்காங்க அப்படின்னு கைது பண்ணி உள்ளே போகும்போது அந்த ஜட்ஜி ஒரு கமெண்ட் அடிக்கிறாரு, இந்து முன்னணிங்கிறது எவ்வளோ சமூக சேவைக்காக இல்லை செயல்பட்டு இருக்க அமைப்பு தெரியுமா, மக்களுக்காக உழைக்கக்கூடிய அமைப்பு தெரியுமா, அதில் இந்த மாதிரியான ஆட்கள் வந்துட்டு இப்படி பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு ஒரு கமெண்ட்டாக போகிற பக்கம் ஒரு அப்சர்வேஷனாக கொடுக்குறாரு. இப்போ இந்த கமெண்ட்டை கொடுத்துட்டார் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணிட முடியும்னா அவங்களுக்கான லீகல் ஃப்ரேம் ஒர்க் அந்த பாதுகாப்புங்கிறது இருக்குது. அது நான் தாண்டி ஒரு கட்டத்துக்கு மேலே ஆக்டிவிஸ்டாக தங்களை நினைத்துக் கொள்வர்கள் அல்லது ஒரு சார்புள்ளவர்களாக இருப்பதை தீர்ப்பின் பொழுது மனதை செலுத்துகிற இடத்தில் அந்த பயஸை கொண்டு வராமல் இருந்தால் பெட்டர். இப்போ அண்ணாமலை மீதான வழக்கம் அவர் மூவ் பண்ணியிருக்காரு, ஓபிஎஸ் வளர்மதிக்கானதும் படுத்து ஹியரிங் வரப்போகுதுன்னும் போது அவருக்கு இருக்கிற போர்ட்ஃபோலியோக்குள்ளே தானே அவர் செயல்படுறாருங்கிற ஒரு கொஸ்டின் வரும்ல. அப்போ இந்த இடத்துல திமுக இன்னைக்கு அவங்களுடைய சட்டத்துறை எந்த அளவுக்கு இருக்குது, ப்ராப்பராக கோஆர்டினேட் ஆகிருக்காங்கிற கேள்வி வருது. இப்போ செந்தில் பாலாஜி போய் அடுத்து பொன்முடி போய் இப்போ இவர் போகிறார் அப்படின்னா ஐபெரியசாமி, அடுத்து கேகேஎஸ்ஆர் தங்கமணி கேஸ் அடுத்தடுத்த வாரங்களில் வருது அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு தலையாக இழந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது இதை நீங்கள் லீகலாக என்ன கிரவுண்டில் எடுத்துகிட்டு போயிருந்துருக்கணும். இப்போ செந்தில் பாலாஜிக்கு 6.5 மாதமாக நம்மளால் பெயிலை கொண்டு வர முடியல அப்படின்னா எங்கெங்கெல்லாம் தப்பு பண்ணீங்கன்னு கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணுறீங்களாங்கிற கேள்வி இருக்குது. சிட்டிங் மினிஸ்டர் பேரில் எஃப்ஐஆர் பதிவாகுது. எஃப்ஐஆர் பதிவாகிறதுங்கிறது அந்த எஃப்ஐஆரை ஒரு முகாந்திரமாக எடுத்துகிட்டு இடி உள்ளே வந்த பிறகு தான் எஃப்ஐஆர் பதிவானதே அரசு நிர்வாகத்துக்கு தெரியுது அப்படின்னா உங்களுடைய கவர்னன்ஸை நீங்கள் எங்கெங்கெல்லாம் கோட்டை வர்றீங்கிறத கட்சியாக நீங்கள் சுய பரிசோதனை பண்ணணுங்கிற இடம் இருக்குல்ல. நீங்கள் லீகல் கிரவுண்டில் இதில் மோதி இது ஏன்னா இப்போ இதில் அரசுக்கு இதனால் எந்த விதமான இழப்பும் ஏற்படலைன்னு அவர் நிரூபித்து வெளியில் வந்துடலாம். ஆனால் நடுவில் இதை இவ்வளோ நாள் இழுத்தது அப்படிங்கிறது எல்லாத்தையும் சட்டத்துக்குள்ளே இருக்கிற ஓட்டைகளை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டதன் காரணமாக இப்போ இது இங்கே வந்து நிற்கிதோ அப்படிங்கிற பார்வை அங்கே நோக்கி போகுது. ஜட்ஜஸ் சிலர் சமீப காலமாக கல்கட்டாலலாம் ஒரு ஜட்ஜி ஊழல் மலிஞ்சு போச்சுன்னு போய் டிவியில் இன்டர்வியூ கொடுத்தாரு. சிட்டிங் ஜட்ஜி அவர்கிட்ட இருந்து அப்பீலுக்கு போன ஒரு கேஸு அந்த நீதிபதிகள் மாற்றி தீர்ப்பு கொடுத்துட்டாங்கன்னே அவர் காசு வாங்கிட்டாருன்னு ஓப்பன் கோர்ட்டில் இவர் ஒரு ஆர்டர் கொடுக்குறாரு. ஒரு சிங்கிள் ஜட்ஜு அவருக்கு மேலே டபுள் ஜட்ஜு போட்ட ஆர்டரை செல்லாதுன்னு திரும்ப ஒரு சிங்கிள் ஜட்ஜ் கொடுக்கவே முடியாது. அது உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் உச்சநீதிமன்றம் தானாக அதை கையில் எடுத்து இது எல்லாத்தையும் நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம், அது எதுவுமே நாங்கள் பார்த்துக்குறோன்னு எடுத்தாங்க.
அப்போ இந்த லெவலுக்கு அவர்களும் மனிதர்களாக அவங்களுடைய அந்த ஃப்ரேம் ஒர்க்கை தாண்டி செயல்படுறதில் ஒரு ஆக்டிவிஸ்டாக நினைப்பது என்பது நீதித்துறைக்கு பிரச்சனை தான். இப்போ இந்த லீகல் கிரவுண்டை தாண்டி இப்போ நம்ம வந்து பொலிட்டிக்கல் சினாரியோ எலெக்ஷன் வரப்போகுது. இப்போ இப்படி திமுகவினுடைய அடுத்தடுத்த பெரிய தலைகள் இவங்க எல்லாமே வந்து இன்னைக்கு வந்தவங்க கிடையாது. திமுகவினுடைய பாரம்பரியமான ஒரு முக்கியமான தலைகள் வேற கட்சியிலேருந்து வரல. இப்போ செந்தில் பாலாஜி கூட வேற கட்சியிலேருந்து வந்தவர் தான். ஆனால் இவங்க வந்து காலங்காலமாக உள்ளே இருக்கக்கூடியவங்க இவங்களை எல்லாத்தையும் தூக்குறது அப்படிங்கிறது திமுக வந்து களத்தில் பலவீனப்படுத்துமா? இல்லை, அது கண்டிப்பாக பலவீனப்படுது. இப்போ என்னென்னா கண்டிப்பாக பலவீனம் நான் மீன் பண்ணுறது அந்த முன்னாடி நின்று எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணக்கூடிய இடம். ஏன்னா இவங்க எல்லாமே அமைப்பு ரீதியாக அந்த ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர்ஸில் பெரிய தலைகள். ஐபி 2021 தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஜெயித்து விட்டு வந்த கேண்டிடேட்டு. நம்ம அப்படி சாதாரணமாக சொல்லிட முடியாது. இன்றைக்கி அவர் வந்து கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருக்கிறார். கடந்த காலத்தில் கலைஞர் ஆட்சியிலும் அவர் மினிஸ்டர் தாங்கிறத தாண்டி அங்கே ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சராக அந்த முகம் இருக்கு இல்லையா, அது அப்படிங்கிறது அடி வாங்கும் அல்லது ஒரு சின்ன செட்பேக்ங்கிறது உண்மைனா திமுக என்பது இன்னமும் தனிநபர்களை நம்பியது கிடையாது. ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் இருக்குது. இப்போ அந்த மாவட்டத்துக்கு பொறுப்பு அமைச்சர்களாக யாருக்கு கொடுத்துருக்குறாங்களோ அவங்களுக்கு இன்னும் கூடுதல் இது போகுது. ஆனால் இன்னும் எலெக்ஷனுக்கான டேட் நமக்கு 75-80 நாள் தான் இருக்குங்கிறதுனால அந்த கட்டமைப்புக்குள்ளேயே ஒரு ரிவைவலை திமுகவால் ஈஸியாக பண்ணிட முடியும். ஆனாலும் நம்ம பல விஷயங்களை எலெக்ஷனுக்கு இறக்க வேண்டியிருக்கும். அது நீங்கள் அதிகார பலத்தில் தொடங்கி பண பலத்திலேருந்து இன்றைக்கி எலெக்ஷன் காஸ்ட்லி அஃபேர். இதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸு கை பார்த்த இடத்துல கூடுதலாக புதிதாக போடக்கூடியவர்கள் கொஞ்சம் பழகிற கேப் எடுக்கும். இதை அட்வான்டேஜாக எதிர்த்தரப்பில் எடுக்க போகிறாங்களா? ஏன்னா இப்போ கன்விக்ட் ஆகாத வரை இதை வச்செல்லாம் பெரிய அளவுக்கு கட்சியை பின்னடைவுக்கு போயிடும், ஒன்றும் பண்ணிட முடியும்னு சொல்ல முடியாது. ஆனால் திமுகவினுடைய பலம், திமுகவும் சரி அதிமுகவும் சரி, அந்த பூத் வைஸாக ஒவ்வொரு இதில் இருந்து கேன்வாஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு 10 பேர் அல்லது 100 பேருக்கு ஒரு ஆளுன்னு போடக்கூடிய அளவுக்கு கட்சி கட்டமைப்பு உள்ள கட்சிகள். ஒரு பூத்தில் வரக்கணும்னா 15-20 பேருக்கு ஒரு ஆள்னு போட்டு கேன்வாஸ் பண்ணுற லெவலுக்கு அமைப்பு கொண்ட இவர்களால் அதை பண்ணிட முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்படி தனிநபர்கள் இல்லாதனால இப்போ செந்தில் பாலாஜி இல்லாதனால கொங்கு மண்டலத்துக்கு பின்னடைவா அப்படின்னா திமுகவினுடைய கட்சி கட்டமைப்பு இருக்குதுன்னா அவர் ஒரு ஆள் மட்டுமே வாக்கு வாங்கி கொடுத்தார்ல. இப்போ உள்ளாட்சி தேர்தல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது அடுத்த கட்டங்களாவது ஒன்றியம் வட்டம் மாவட்டம்ன்ற மேலேருந்து நம்ம ரிவர்ஸில் வந்தோம்னா அந்த லெவலுக்கு ஆட்கள் இருக்காங்க. இப்போ அதை கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு இன்னும் ஷார்ப்பான ஒரு ஆளை திமுகக்குள்ளே இன்னமும் இருக்காங்கன்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இது வந்து அதாவது உங்களுக்கு வந்து ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சரில் ஒரு பெராலிசிஸே தவிர எக்ஸிக்யூஷனுக்கு செயல்படுவதற்கு களத்தில் வேலை செய்வது இமீடியட் காஸ்ட்டில் ஒன்றும் பாதிப்பில்லை. அதுக்குள்ளே திமுக ரிவைவ் ஆகிக்கும். ஏன்னா திமுக அதனுடைய வரலாறை பார்க்கும்போது பல விஷயங்களை சந்திச்சுட்டு தான் வந்திருக்கு. ஓகே, உங்களோட நேரத்துக்கும் கருத்துக்கு ரொம்ப நன்றி. அவ்வளோதான், ரொம்ப நன்றி.